Classes and objects na என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So உங்களுக்கே தெரியும் ஜாவா ஒரு oops language. So oops language na everything deals with classes and objects. So நம்ம சாதாரணமா ஒரு hello world program நம்ம வந்து எழுதுவோம். So இப்படி எழுதுவோம் system.out.print hello. So இப்ப பாருங்க இந்த helloன்றது எதுல இருக்குது மெயின் ஃபங்க்ஷன் குள்ள இருக்குது. இந்த மெயின் ஃபங்க்ஷன் எதுல இருக்குது ஒரு கிளாஸ்ல இருக்குது. So சாதாரண ஒரு hello program எழுதணும்னாலும் நீங்க கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஒரு பெரிய ஒரு Android application நீங்க கிரியேட் பண்ணனும்னாலும் நீங்க கிளாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. So அதனால தான் ஜாவா வந்து அட்வான்ஸ்டு oops language னு வந்து சொல்லுவாங்க. So இந்த oops languageல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். So இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் classes and objects. So நீங்க இது படிச்சீங்கன்னா தான் உங்களால அதுக்கு அடுத்து வர கான்செப்டான இன்ஹெரிட்டன்ஸா இருக்கட்டும், பாலிமார்பிசமா இருக்கட்டும், ஆப்ஸ்ட்ராக்ஷனா இருக்கட்டும், இன்டர்ஃபேஸா இருக்கட்டும். So இப்படி நிறைய oops கான்செப்ட் இருக்குது. So அதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் இதுதான். நம்ம கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமே நம்ம வந்து போட்டுறலாம். உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரிஞ்சிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்னா ஒண்ணும் இல்ல, கிளாஸ் இஸ் a blueprint. blueprintனும் சொல்லலாம், அப்படின்னா டெம்ப்ளேட்னும் நம்ம வந்து சொல்லலாம். ஆப்ஜெக்ட்னா என்னது, ஆப்ஜெக்ட்னா ஒண்ணும் இல்ல, அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்றது தான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு பிசிக்கல் என்டிட்டி. ஆப்ஜெக்ட்ன்றது என்னது, ஒரு பிசிக்கல் என்டிட்டி that follows அந்த ப்ளூ பிரிண்ட், that follows ப்ளூ பிரிண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து சிம்பிளா எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இப்படிதான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ், அதுக்கு அடுத்து கிளாஸ் நேம். நீங்க இப்படி பிராக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து மெத்தட் ஆயிரும். ஸோ கிளாஸ்க்கு எப்பவுமே பேரந்தசிஸ் இருக்கக்கூடாது, அதை நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கர்லி பிரேசஸ்க்குள்ள நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் இருக்கலாம், செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியபிள்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த வேரியபிள்ஸை நம்ம டேட்டா மெம்பர்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து மெத்தட்ஸ், இது வந்து டேட்டா மெம்பர்ஸ். ஸோ இப்போ பாருங்க இந்த கிளாஸ் பாருங்க, பப்ளிக் கிளாஸ் டெமோ, அதாவது இந்த கிளாஸோட நேம் வந்து கிளாஸ் டெமோ. ஸோ இந்த கிளாஸ்ல ஒரு மெத்தட் மட்டும் இருக்குது. என்ன மெத்தட்? மெயின் மெத்தட். ஸோ ஜாவா ப்ரோக்ராம் எப்பவுமே மெயின் மெத்தட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக வந்து ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம வந்து கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஜென்ரலா ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துடணும். கிளாஸ்னா மெத்தட் இருக்கணும், வேரியபிள் இருக்கணும். இப்போ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா நம்ம அதை வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் பண்ணுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஜேவிஎம், அது வெறும் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மெயின் மெத்தட் இது இருக்குது. ஸோ இந்த இது மட்டும் தான் இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்க இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுக்கணும். என்னுடைய கிளாஸ் நான் வெளியே கொடுத்துருக்கேன், அதுதான் ஆக்சுவலி ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்க, ஸ்டூடெண்ட்ன்றது கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் வந்து இருக்கணும். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இப்போ நான் வந்து சொல்லி தரேன். அதுக்கடுத்து உங்களுடைய ஆப்ஜெக்ட் நேம். ஸோ என்னுடைய ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஓபிஜே நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒன்று வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து ரெஃபர் பண்றோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ். ஸோ நீங்க C++லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை விட ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வந்து முடிஞ்சிடும். பட் இது வந்து ஜாவால இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸோ ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்? பை யூசிங் நியூ கீவேர்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டார். நியூ கீவேர்டு வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டார் வந்து மெமரியை வந்து அலோகேட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணும். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னு சொன்னேன், மெயின் மெத்தட்ல இருந்து தான் ஆரம்பிக்கும்னு சொன்னேன். ஸோ இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். இங்க ஸ்டார்ட் ஆனே ஓகே ஸ்டூடெண்ட்னு ஒன்று வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஓகே, இதுக்கு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நம்ம வந்து சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட் கிளாஸ்னு எடுத்திருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னலாம் இருக்கும், ஸ்டூடெண்டோட நேம் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நேம், ஓகேவா. அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கும், ஒரு ரேங்க் இருக்கும். ஸோ ரேங்க் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஓகேவா. அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு மெத்தட் நான் வந்து கிரியேட் பண்றேன், வாய்ட். அதுக்கடுத்து அந்த மெத்தடோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா system.out.print நேம் இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்டூடெண்ட் நேம் நான் வந்து அப்படியே பிரிண்ட் பண்ண போறேன். நேம் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் நேம். ஓகே, இது பாத்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ். ஸோ நான் என்ன சொன்னேன், கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட். கிளாஸ்ல என்னென்னலாம் இருக்கும், டேட்டா மெம்பர்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் இருக்கும், மெத்தட் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்னா கண்டிப்பா அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓபிஜேன்றது வந்து ஆப்ஜெக்ட். நம்ம ஓபிஜேன்றது நல்லா இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட் S1 நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ யூசர் டிஃபைன்டு நேம் தான், நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம்.
ஓகே, இப்போ நான் இதெல்லாம் நான் ஆக்சஸ் பண்ணணும், அதாவது இந்த மெத்தடை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும், இந்த வேரியபிள்ஸை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா, ஆக்சஸ் இந்த சென்ஸ் நான் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக என்னால் ஆப்ஜெக்ட் மூலயமா தான் என்னால் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ வந்து S1 தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். S1 டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு சம் கிரண் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ S1 டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு சம் கிரண். அப்போ என்ன ஆகும், இந்த S1ன்றது வந்து ஸ்டூடெண்ட் 1ஓட ஆப்ஜெக்ட். ஸோ அவனுடைய நேம் நம்ம வந்து வாங்கியாச்சு. இப்போ அவனோட ரேங்க் S1 டாட் ரேங்க் இஸ் ஈக்குவல் டு சம் 10th ரேங்க். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அவனோட டீடைல்ஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். S1 டாட் டிஸ்பிளேஸ் கொடுத்துட்டோம்னா அவனோட டீடைல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, நான் அகெயின் சொல்கிறேன், கண்ட்ரோல் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும். வந்தோன்னே உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. அதை பார்த்தோன்னே ஓஹோ ஸ்டூடெண்ட்னு ஒன்று வெளியே இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கும். அதுக்கடுத்து S1 டாட் நேம். ஸோ S1 என்னது, ஸ்டூடெண்டோட கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸை ரெஃபர் பண்ணும். ஓகே, ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ நம்ம கிரண்றது கொடுக்கறது வந்து அந்த நேம்க்கு வந்து அசைன் ஆகிடும். அதே மாதிரி S1 டாட் ரேங்க், அந்த 10th ரேங்க்னு கொடுக்குறது ரேங்க்கு வந்து அசைன் ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம வேல்யூஸ் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம், S1 டாட் டிஸ்பிளே. ஸோ இந்த லைன் பார்த்தோன்னே S1 டாட் டிஸ்பிளே வந்தோடனே கண்ட்ரோல் இங்கே வந்துடும். ஸோ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், நேம்ஸ் ஈக்குவல் டு நம்ம வாங்கின அந்த நேம் வந்து வரும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், ஸோ தட் யூ வில் பி வெரி கிளியர்ஃபுல். ஓகே, நேம்ஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து கிரண்னு எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ன நேம் ஆனாலும் கொடுத்துக்கலாம். நான் இன்னொரு நேம் நான் வந்து கொடுக்குறேன், சம் ரைனான்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நேம் ஈக்குவல் டு ரைனான்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் வந்து ஸ்டூடெண்ட் 2க்கான டீடைல்ஸ் நான் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். ஸ்டூடெண்ட் 2 S2. ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், S2 டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு அந்த நேம். ஸோ என்ன நேமு, ஜாடேஜா நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி S2 டாட் ரேங்க். ஸோ S2 டாட் ரேங்க் ஈக்குவல் டு சம் 8ன்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நான் S2ஓட டீடைல்ஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ணனா நம்ம என்ன பண்ணலாம், S2 டாட் டிஸ்பிளே நம்ம வந்து கொடுத்தனா போதும். S2ஓட டீடைல்ஸ் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். S2 டாட் டிஸ்பிளே. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நேம் ஈக்குவல் டு ரைனா, நேம் ஈக்குவல் டு ஜாடேஜான்னு எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிளாஸ். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்ல இருக்கதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பை மீன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் மூலயமா அதில் இருக்க எல்லாமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியலாம். இது ஏன் நான் டெம்ப்ளேட்னு சொன்னேன்னா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இது வந்து பொருந்தாது. எத்தனை ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணாலும் 50 ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ்ல இருந்தாங்கன்னா அந்த 50க்குமே இது வந்து காமனா இருக்கும். அதனாலதான் இந்த ப்ளூ பிரிண்ட், டெம்ப்ளேட்டு, ஜெனிரிக், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா கிளாஸ். சிம்பிள். இது நம்ம கிளாஸோட டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட்